வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொரு நீ செய்யும் அதிகாரமே. விட்டு ஊரெங்கும் சோரிட்டு நாளுக்கு நாள் போங்க அருள் வேண்டுமே, எந்த அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி இவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். நாராயணா, பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வில் பாரத பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் போங்க அருள் வேண்டுமே, உந்தன் அருள் வேண்டுமே. அருள் வேண்டுமே முருகா, அருள் வேண்டுமே. ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. ராதா, அம்பிகா, கௌசல்யா, ஜெயப்பிரியா, சத்யபிரியா, எல்லார் பிரியா, பவதாரணி, மணிமேகலை, இத்தனை பெண்களையும் சந்தித்தேன். இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்தில் இருந்து துறப்புறவு உண்டுள்ளேன். கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவள் தான் கிறுக்கு முண்டை ராதா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன். அவளை சந்தித்திலிருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறப்புறவு உண்டுள்ளேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனாப்பட்டவன் தக்க சாகப்பட்டார். துராசனே, காலையில் வரும்போது பஞ்சாங்கத்தை பிறகு எதுக்கு நாள் பார்க்கத்தேன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு. இந்த ஊரில் 5:45 பிரம்ம முகூர்த்தம், அதோட நாடகம் முடிக்கணும். இருக்கட்டும், சரி. நம்ம மேலே பசலை காண்டி ஒரு 1/4 மணி நேரம் கூடுதலாக கூட தள்ளுவோம். 6 மணிக்கு சரியாக முடிப்போம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன, ரொம்ப லென்த்தாக வாசிக்கிறீங்க, சுருக்கமாக வாசிங்க. கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? கொஞ்சம் ஓவரா போகல, ரொம்ப ஓவரா போயிட்டீங்க. ரொம்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனாப்பட்டவன் தக்க சாகமிட்டல்ல. ஜெய் துராசனே, ஜெய் அழகசனே, ஜெய் மோகன்ராஜனே, ஏய் நம்ம புழுதிக்குள்ள நாடகம் இல்லப்பா, என்ன தூச்சி அப்படிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம், நீங்க 3 பேரும் கூட உங்க சாமானை துடைக்கிறீங்க, அது ஒரு நியாயம் தர்மம். தாளக்காரருக்கு தாளத்துக்கு வெறுக்குதுன்னு சொல்லி வீசுறாரு பாரு, அதை என்னால ஒரு காலம் ஏத்துக்க முடியாது. இந்த கொடுமை எங்களாலே பொறுக்க முடியல. ஆகையா காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், புதுக்கோட்டை சங்கம், அய்யலூர் சங்கம், மணப்பாறை சங்கம், இத்தனை சங்கத்துக்கும் பேக்க தூக்கி கொண்டு போய் நாய் போல் லோ லோ என்று அழைந்து நான் நாடகம் ஆட வேண்டும் என அப்பனப்பட்டவன் தக்க சாகமற்றல்ல. இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகிறதாக என் ஞான திருஷ்டியில் கண்டேன். என்ன உண்மைதான். என்ன சொல்றீங்க? உண்மையான நாரதர் மகாமுனிவரை நான் தானப்பா. தாங்களா? உங்களை பார்க்கறதுக்குலாம் நாங்க ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இருக்கட்டும், என் ஆசீர்வாதம் உங்கள் 4 பேருக்கும் உண்டு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா, எங்க அப்பதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? நாரதர் இருக்காரு. நாரதர் வந்து ஈரேல் 14 லோகம் நினைச்ச நேரம் போகக்கூடியவர். ஆமா, மகாலட்சுமி அந்த புறத்துக்குமே யாரோட அனுமதி இல்லாம செல்லக்கூடிய ஒரே தன்மை
பெருமை படைத்தவன் நான் தான். உலகத்துக்கே கல்வியை கொடுக்குற உங்க அம்மா தானா? உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இருக்கட்டும். ஏங்க வந்தீங்க, கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா? ஏயா அட உங்க பேரை சொல்லிட்டு நாரதர்னு இன்னொரு ஆள் தெரியுறாருங்க. இந்த தமிழ்நாட்டில் போலிச்சாமியார் அதிகமாக உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் நாரதர் நினைச்சு நாங்கள் 4 பேரும் போட்டு மட்டார் திட்டின்னு அடிச்சு, யாரு பத்த பிள்ளைகளோ நீங்க அடிச்சு சாகணும்னு உங்க தலைகளை தப்பா. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அவரை பிடிச்சி இந்த தூண்ல கட்டியிருக்கோம். இருக்கட்டும், காலம் எப்படி வெளிச்சத்துல வேண்டாம். ஆமா, உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா சாமி கிட்ட? கேளுமாப்பா. ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க மாட்டிய, மீண்டும் உங்களை எங்கே சந்திக்கிறேன்னு தெரியாது. ஆமா, ஒரே ஒரு சின்ன சந்தேகம். கேளு. நாரதர்னா வீணை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, வீணையை காணும். அவர் போட்டிருந்தாரு, அது டூப்ளிகேட்டா இருந்தாலும் கூட போட்டிருந்தாரு. அருமையான கேள்வி. 2017 சிறந்த ஆல்ரவுண்டருக்கான விருது கொடுத்தது நாயம். சரியான கேள்வி. நாரதர் என்றால் வீணை எங்கே என்று கேட்கிறார். நான் ஆகாய மார்க்கமாக இமயமலை உச்சியில் பறந்து வந்தேன் அல்லவா? ஆமா. அந்த இமயமலை உச்சியில் என் வீணை இடித்தது. அந்த வாயிலாத மலை என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ளனப்பா. என்ன ஏன்டா நம்புற மாதிரியா இருக்குது? ஒரு அளவு வேணா. அவர் என்ன மானாமதுரை அடகு கடையில் வச்சிருக்காரு, இமயமலையில் வச்சுட்டு வந்திருக்காரு, போவையில எடுத்துக்கிட்டு போவார். உண்மைதானே சாமி? சுவாமிகள், எமக்கும் ஒரு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம்? சுவாமிகள்லாம் வந்து இந்த பூநூல்னு ஒன்று போடுவாங்க. பூநூல் இதுக்குள்ள தொங்குது. உங்களுக்குப்பா எல்லாருக்கும் சுருங்கி போய் கிடக்கு. சாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ சனிமலையில் உட்கார்ந்துருந்தா உனக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆமா, கையெல்லாம் இப்படி பூ சுத்தி இருக்கீல. ஆமா, உங்களுக்கு என்ன இன்னைக்கு முதலிரவா? எதுவும் பொம்பளை ரெடி பண்ணி வச்சிருக்கியா? அந்த கவிச்சு வேண்டாம் என்றுதான் நான் இல்லறத்திலிருந்து துறவரம் கொண்டுள்ளேன். ஏப்பா, ஒரு மூவாசனை வெறுத்தவர் ஒரு நாரதத்தை எப்படியா பேசுறது? சுவாமிகள், கடைசியா ஒரு சின்ன சந்தேகம். இன்னுமா அந்த கையில வச்சிருக்கீங்களே, இது என் பாடலுக்கு இசையமைப்பதற்காக சப்ததாள கட்டை. எங்க அப்பா சொல்லியிருக்கு, அவர் கையில நாரதர் கையில வச்சிருப்பாரு, அதான் சப்ததாள கட்டை. இதுதானா? ஆமாப்பா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா, இது சப்ததாள கட்டையா பணமட்டையா? ஏண்டா இழிச்சா பேட, நல்லா தான் தெரியுது பணமட்டைன்னு, ஊருக்கே தெரியுது. அது அசிங்கப்படுத்துறியா அவரை? அது பணமட்டை தான். நல்லா பண்ண பணமட்டை தான்ப்பா, அங்கே குழந்தை கிடக்குது. பணமட்டை தான். யார் யாரு மாமியாவை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு புறம் இது பணமட்டை மாதிரி தான். சப்ததாள கட்டைனா இதுதான் சப்ததாள கட்டை. இல்லைன்னா மாமியா வச்சிருக்க முடியும். தேவையா? உங்க வாயை அடைக்கிறதுக்கு என்னென்ன வசனம்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு நாரதர் தான் இருக்க வேண்டும். 2 நாரதர்கள் இருந்தால் உலகம் 2ஆக பிளந்து விடும். ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண நமக. அவங்க நிக்கிற போச பாரு. 1984 ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெமினி படம் போடுவாங்க பாரு. படம் போகும்போது 2 பொம்மை மொட்டை குண்டியோட பிபி வச்சுக்கிட்டு போச்சு. எனக்கிட்ட போச்சு. மைச்செட்டு கார்த்தி மைச்செட்டு கிட்டத்தட்ட 45 லட்சம் இங்க போட்டிருக்க ஜாமான் பூரா. நல்லாத்தான் இருக்கு, மண்ணா ஒட்டி இருக்கு. உம்மோட அரைக்கட்ட சுத்தி எனக்கு கூட. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் ஜாமானுக்கும் உருவத்துக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கொட்டைய பிரிக்கி பிடிப்பதுக்கு வேற எவனாவது இழிச்சாப்பைய வருவேன். அவன்கிட்ட ஓட்டணும். நாகரி யாரு? உமக்கு நாகரியா? உமக்கு நாகரியா? உமக்கு மரியாதை? உமக்கு நாகரியா? கூட்டத்துக்குள்ள போய் ஒளியிற மனுஷனாடா. எங்கடா இங்க வாடா, ஒத்த கத்திய பாப்பா.
வேஷம் போட்டால் குலைக்க வேண்டுமா? சிங்க வேஷம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டுமா? புலி வேஷம் போட்டால் உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா? பன்னி வேஷம் போட்டால் பீய திங்க வேண்டுமா? நல்ல யோசனை பாரு. இந்த மேல பசல வந்து என்னை பீதிங்க சொல்லவாரு. ஒரு கை பீயல் நீ வாய்கிட்ட கொண்டு முடியுமா? நாத்தம் தாங்க முடியாது. அதுலயும் நம்மளும் திருவிழா தேதிக்கு கண்ட சரக்க போட்டு சைடிச்சு மொச்சக்கொட்டை சுண்டக்கடலை காரா புந்தி முறுக்கு இதை பூரா திரும்பிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பண்ற நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து நீ பீதிங்க சொன்னவாரு. உன்னை விட அடி 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 உனக்கு பிடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கே அவளை ரப்பு இருக்கும்போது பிடிக்காம அடிக்கிற எனக்கே அவளை ரப்பு இருக்கும். வாடி வாடி இந்த ஊர்ல உன்னைய தூக்கல பாப்ப முடியாது. நல்ல மனுஷன் நீ நல்ல மனுஷன். இந்த கூட சாண்ட கூடாது. நான் இந்த கூட சாண்ட மாட்டேன். பேச்சா இருக்கணும். கோட்டை தாண்ட விடக்கூடாது. புரியுதா? வாக்கு தவறக்கூடாது. நீ பார்க்கலாம். பாப்பம்படி உனக்கு குட்டுக்கிற குட்டு வக்க மக்களை வீணையை தூக்கிக்கிட்டு இந்த 4 கோடிச்சால பைபாசில வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உடப்பும் பட்டுக்க கோடு கோடு தாண்டா கோட்டு கட்டு பண்ணி நிக்கிறேன். பாப்பம்படி பாப்பம்படி உனக்கும் எமக்கும் போட்டி யுத்தம். இந்த மேடையில நீர் வர காரணம் மழை வெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசு. ஆமா சுண்ணாம்பு ஓட்டா வெந்து வரும் சுண்டூர்ல போட்டுருக்கேன். சப்புறத விட்டு 7 வருஷம் ஆச்சு. இன்னுமா சப்பிக்கிட்டே திருவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னேன். நானும் தமிழ்காரன் பாகிஸ்தான் தீவிரவாதியா. செந்தமிழ் நாட்டென்னும் போதி தேன் வந்து பாதுக்கு காதல் இல்லைன்னா யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழியை எங்கும் காணும்னா பாடுறா. தமிழ் 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 அது அமிழ்து என்று பிறக்கும்னா படித்தேன் அது தமிழ் மொழி மட்டும் படித்தது இனித்தது வேற எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு இல்லடான்ட்டா. அந்த அளவிற்கு தமிழ் கற்றதிலே சிறப்பானவரா தாங்கள் பார்க்கலாம். உமக்கு மெமக்கு அந்த மேடையிலே போட்டி என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். நான் இப்போ பார்க்கலாமியா? இப்ப தெரியும்படி இப்ப உனக்கு குடுக்கிற குட்டு வக்கா மக்களை கூட்டத்துல ஒரு அக்கா அரப்பேன் மோதிரத்தை கழட்டி என் கையில போடும்பார். அரப்பேன் மோதிரத்தை உன் கையில கட்டி. ஆமா வீட்டுல போய் என்னப்பா பதில் சொல்ல? மோதிரம் லூசா இருந்துச்சு தொலைஞ்சு வச்சு நாடத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லட்டும். தொலைஞ்சு வச்சுன்னு ஆமா யோசனை வேற சொல்லி கொடுக்குறேன். ஆமா அது சன்மானா வெகுமானா அது வந்து அன்பளிப்பு பரிசு. சரி சன்மானம் என்பது இங்க உழைத்ததை வாங்க. ஆமா உழைத்ததுக்கு வாங்குறதுக்கு சன்மானம். காலி பண்றதுக்கு உழைத்ததுக்கு இல்ல. உழைத்தது வந்து கூலி. உன்னை தூக்குறதுக்குன்னே முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஆளுகளை ரெடி பண்ணி. அப்படியா? தலைக்கு எல்லாருக்குமே தலைக்கு 100 எல்லாருக்குமே. சரி இருக்கட்டும். இப்பொழுது உங்களுக்கு எனக்கு போட்டி நிபந்தனை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? யாம் அறிவிக்க வேண்டுமா? நானே அறிவிக்கிறேன். உம்மிடம் நான் தோல்வி அடைந்தால் சத்தியம் செய்து சொல்கிறேன் அம்மனை குண்டியா ஓடுறேன். ஓட வைக்க முடியாது. 6 மாசம் அக்கினில அம்மனை குண்டியா தவமா இருந்துட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல. இந்த மேல பசலையில உன்னை காலி பண்றதுக்கு முடிவு வெந்திருக்கு மேடா. எங்க வெந்திருக்கு? பூரா மோல்டிங் வேகாது. மோல்டிங் போட்டாங்க. சரி உம்மிடம் நான் தோல்வியிட்டால் அந்த போட்டி நிபந்தனையை தாங்களே அறிவித்து விடுங்க. உம்மிடம் நான் தோல்வி அடைந்தால் சத்தியம் செய்து சொல்கிறேன் அம்மனை குண்டியா ஓடுறேன். என்னிடம் நீ தோல்வி அடைந்தால் இன்னிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. அவ்வளவுதானே? இந்த மேடையிலிருந்து இப்பொழுது உம்மிடம் நான் தோல்விவிட்டால் இனிமேல் இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க அதை பிடிப்ப. வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. சரி கட்டையும் பிடிக்கல வேஷமும் சோத்துக்கு என்ன விடுமா? சோத்துக்கு சோத்துக்கு நான் காட்டை புசி குடிவன். நான் சோத்துக்கு காட்டை புசிப்பேன். நீ சோத்துக்கு என்ன விடுவ? நான் சோத்துக்கு சுப்பிரமணியன் பிடிச்சிட்டு ஊருக்கு போவேன். ஊருக்கு போக வேண்டிய ஓர வைக்கிறேன். பாப்பம்படி உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்கள் 247. அறிவு விட்ட நாயே ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. ஆனா கேட்டவனே நீ பட்டு 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 நடிக்கிற. தெரிஞ்சவன் பட்டு நடிப்பேன். தெரியாதவன் கவுட்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்களை 247. திருட்டு நாயே ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. என்னமா பதில் சொல்ற கேட்ட உடனே? இங்க வேறு பண்ணி எதைய பார்க்கணும் பார்ப்பேன் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பதில் சொல்றீங்க. திறமை உள்ள இடத்துல சொல்றாங்க. அடுத்தவங்களை பேசி என்ன பண்ண இவனை பாராட்டுவோம். நீங்க நம்ம திருட்டு நாய் எல்லாம் வருவாங்க ஒன்றும் தெரியாம. முட்டா பயிலெல்லாம் வருவாங்க ஒன்றும் தெரியாம. நீங்க நல்லா பேசுறீங்களே அவங்கள பேசி என்ன பண்ண உங்களை பாராட்டுவான். டேய் இந்த புலம்பு பொழைக்கிறதுக்கு முச்சந்தில் உட்காந்து 3 பேரை பிடிச்சி முறுக்கூத்து விளைச்சிக்கடான்னு கூட சொல்லியிருக்கேன். நீங்க திறமையா பேசுறீங்களே
வெக்கங்கட்ட நாய், வெந்து போன நாய், முகரைய பாருவே. எத்தனை பேரை பேசியிருக்கேன், நீங்க நல்லா பேசுறீங்களே. அடுத்தவங்களை பேசி என்ன பண்ண, உங்களை பாராட்டுவா. முகரைய பாருவே, இங்க பாரு. எத்தனை பேரை கேட்டிருக்கேன், அருமையா பேசுறீங்களே. அடுத்தவங்களுக்கு பேசுறேன், உங்களை பாராட்டுவான். உயிரெழுத்து 12. உடனே பதில் சொல்லிட்டான். மெய்யெழுத்து 18. கேட்டோன்னு பதில் சொல்லிட்டேன். ஆயுதெழுத்து 1. லட்சங்கள் கேட்டாலும் பதில் சொல்றேன். உயிர்மை எழுத்து 214. சிறப்பு. மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247. சிறப்பு சிறப்பு. இப்படில பதில் சொல்லணும். அப்படித்தானே பதில் சொல்லணும். பேசினா தானே நம்மளுக்கு பேசுகிற ஆர்வம் வரும். உடம்பு பாருங்களேன், தேக்கில் அடித்த மாதிரி இருக்கு. மூளை இங்கே தான் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், உடச்சி பார்த்ததில்ல. இங்கே தான் இருக்குன்னு கேள்வி பார்த்துருக்கேன். அறிவு ஆண்டை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டானப்பா அவன்கிட்ட. கேட்டவனை பட்டு பட்டு பட்டுன்னு வருது. எங்கே இருக்கேன், எந்த பக்கம் ஒழிச்சு வச்சிருக்காங்க? இருக்கலாம், விடுவேன். நான் கண்டுபிடிக்க விடுவேனா? இங்கே இருக்குமா? ஒரு இங்க இந்த பக்கம், இந்த பக்கம், இங்க இது இது எங்கனே இருக்குதப்பா. ஒரு இடத்த பார்க்காம விட்டோமோ, அந்த இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அங்கே நம்ம பார்க்கலையோ. உயிரெழுத்து மயிரை புடுங்கின எழுத்து. உயிரும் போட்டு கொண்டுகிட்டு இருக்க. நான் என்ன சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து உன்ட்ட மெடிக்கல் போட வந்தேனா? வாயை புலந்து பார்க்குறேன், மண்டையை திரும்பி பார்க்குறேன், மல்லாக்க விட்டுக்கிட்டு பார்க்குறேன், கவட்டுக்களை விட்டுக்கிட்டு பார்க்குறேன். வேண்டாம்ட்டேன். முனிவர்கள் கோபம் கொள்ளக்கூடாது. நீ கோபப்படுற மாதிரி பேசல, கொலை பண்ற மாதிரியே பேசுற. உயிரெழுத்து வேண்டாம். கொட்டகை இருந்தா நேரம் தீ பிடிச்சி இருந்திருக்கேன். சென்ட்ரிங் ஜவராகி போச்சு. உயிரெழுத்து இந்த சாமனப்புறம் அள்ளி கொண்டு பைபாஸ்ல தூக்கி வீசிட்டு வந்துருவேன் பாத்துக்க. மொத்த எழுத்துக்களை கூட்டி 247. தமிழ் என்று எழுதினா 3. போடா முட்டாப்பல. 5 எழுத்துல. இப்ப தெரியுதா? ஏத்தா கக்கப்பகன்னு சிரிச்சி இல்லத்தா கக்கப்பகன்னு. இப்ப தெரியுதாத்தா? தமிழ்னு எழுதுவான். 3 வருமா 5 வருமா? தா மீ இல் தமிழ் 3 ஒரு 5 எப்படி வரும்? தா மீ இல் எத்தனை? 3 தான். இப்பதானே நீ 5 சொன்ன. 5 என்னண்ணா? ஏயா தெக்கத்திலேயே சொல்லிவிட்டு இத்தனை பேர் முழிச்சு இருக்கும்போது சொல்லிவிட்டு இல்லைன்ற. நானா சொன்னேன்? அப்ப நான் போதையில யாருக்கு 5 நான் சொன்னேன். 5 தான் சொன்னேன். தா தா மீ மீ இல் 5 தான் வரும்படி 5 வரும். டேய், நீ அறிவாளியாரு, அதுக்காக மற்றவர்களை முட்டாள் என்று ஒருவதும் நினைக்காத. தமிழ் என்று எழுதினால் கண்ணுக்கு தெரிந்தது 3 எழுத்து தான். 3 எழுத்துக்குள்ளே இன்னும் 2 எழுத்து ஒளிந்திருக்கிறது மகனே, ஒளிந்திருக்கிறது. தா என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. இந்த தா என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகிமா? இத்து என்ற மெய்யெழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்தை கூட்டினால் இத்து கூட்டல் ஆ தா. தா எத்தனை எழுத்து? 2. மீ என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. அந்த மீ என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகிமா? இம் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்து கொண்டால் இம் கூட்டல் ஈ மீ. அப்ப மீ எத்தனை எழுத்து? 2 எழுத்து. இல் என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அது மெய் எழுத்து. மெய் எழுத்து தனிப்பட்ட முறையிலே பொருள் சேர்மா? ஒரு உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். தா என்பது 2, மீ என்பது 2, இல் என்பது 1. மொத்தம் எத்தனை? 5. இலக்கண ரீதியா பிரிக்கிறீங்களா? இலக்கணம் எனக்கு தெரியும்டி. எனக்கு கோடு இலக்கணம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கோடு தாண்ட எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், ஐமைப்படும் இலக்கணம். எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம். சொல்லியா அப்படின்னா சொல்லி என்றால் என்ன? அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. அப்படி சொல்லு. பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி டேய் கோடு 3க்கு சொன்னல, 2க்கு சொல்லு, 3க்கு சொன்னல, அங்கே எங்க போற? அங்க செவர் முட்டி இருக்காங்க. எங்க அங்க வர? அந்த சீன் வரையும் செவர் முட்டியாச்சு. 3க்கு சொன்னலனா எதுக்கு? எனக்கு தெரியல. ஏன் சம்பளத்தை வாங்கி பாதி என்கிட்ட கொடுக்குறியா? நான் 3க்கு சொன்னல, 2க்கு சொல்லு. தெரியல சொல்லு. எதுக்கு? எனக்கு தெரியல. என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேடல பேச படிக்க முடியும். ரூம் போட்டு படிக்கணும். ரூம்பு. யாப்பு என்றால் பாடல் என்ற அர்த்தம். அணி என்றால் என்ன அர்த்தம்? இந்த போஸ்ட் மரத்துல ஏறி சொல்லியா? 2க்கு சொல்லியா? அணி வகுத்தெழுது எழுத்து சொல் பொருள் யாப்பணி. சரி அடிச்சு பல்லதுல என்ன பேசுற நீ? தெரியாம வந்து வெக்கம் எதுக்கு? எனக்கு வெக்கம். ஆறு வேஷம் போட்ட நீரா? இங்க பார். கலகம் என்ற உலகத்திலே பொதுநல தொண்டுகள் செய்து பல குடும்பங்கள் வாழ்வதற்கு
குடும்பமாக இருந்து வந்த நாரதர் என்பதை தாங்கள் மறந்து விட வேண்டாம் என்று நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமை சேர்த்து ஒன்னா சேர்த்து வச்ச நாரத மகாபலி. நான் சொல்றேன் நிரூபிக்க முடியும். நான் நிரூபிப்பேன். அதுக்கு வேண்டாம். நான் நிரூபிப்பேன். நான் நிரூபிக்கிறியா? நீ வாயா, நீ வாயா, வாயா. நான் புத்தகம் கொண்டாட வச்சுக்கேன். பாடி தேடுற, எங்க தேடுற? தேவலோகத்துல உள்ள புத்தகம் இங்க இருக்குடி. இங்க வா, இங்க வா. தேடுற அடுக்கு இப்படி விரிச்சுன்னா உள்ள ரகசியம் பூரா வெளியில வரும். சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதி. சாவித்திரி இடத்து போய் இங்க பாக்குறேன், காயத்ரி மந்திரத்தை நாரதர் எடுத்துக்கூடிய காரணத்தினாலே யமனிடம் சென்ற சத்தியவானுடைய உயிரை சாவித்திரி மீட்டி வந்தால் அதற்கு காரணமாக இருந்தவர் நாரதர். நாரதர் என்பதற்கு இதுல ஏதாவது எழுதியிருக்காப்பா? நல்லா பார்த்து சொல்லுங்களேன். எவ்வளவு புறாடு. அப்ப எழுத்து தெரியல உனக்கு? ஆமா, நல்லா பாருங்க அக்கா, இதுல எழுத்து தெரியுதா தெரியல நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல எழுத்து? தெரியுதுல எழுத்து? தெரியுதுல? இல்ல பொய் சொல்லாம சொல்லுங்க, எழுத்து தெரியுதா இல்லையா? ஏய், இது என்ன தாயமங்கலத்தில் என்னமோ இந்த மாயமில்ல மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கு. நான் கட்டும்போது இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீ இவர் கட்டும்போது இருக்குன்றியா? இப்போ நானும் தானே கட்டினேன், வெள்ளையா தானே கட்டினேன். இல்லைன்னு எழுத்து இருக்கா இல்லையா? எழுத்து இருக்குல்ல? எழுத்து இருக்குல்ல? அப்போ உனக்கு மட்டும் தெரியல, அப்படித்தானே? ஆமா. எவன் ஒருவன் மாமியாரை வைத்திருக்கின்றானோ அவனுக்கு எழுத்து தெரியாது. இல்ல இல்ல தெரியுது, அதான் தெரியுது. எங்க இந்த மெர்க்குரி பல்பு கண்ணை லேசா மறைச்சு பிடிச்சு தெரியுதா? இப்போ தெரியுது, 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 தெரியுது. இல்லைன்னா மாமியா வச்சிருக்கேன். தெரியுது. சத்தியம் எங்க இருக்கு? இந்த சத்தியம் முதல்ல இருக்கேன். சாவித்திரி எங்க இருக்கா? இந்த நடுக்கொண்டு இருக்கா, ஏமே உச்சத்துல இருக்கேன். தெரியுது, புரியுதா? தெரியுது, தெரியுது. சத்தியவான் இறக்க வேண்டும் விதி சாவித்திரி எம்மன் என்பது என்று காயத்ரி மந்திரத்தை எடுத்து கூறினது மதி. இப்ப புரியுதா என்ன? நானும் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பெருமை சேர்த்திருக்கேன். மலைச்சாமி ஒண்டாச்சிய வெள்ளச்சாமி வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? இந்த ஏரியா அங்க திருப்பாத, இங்க திருப்பாத, இங்க இருக்காரு. இந்த இருக்க மாதிரி மலைச்சாமி. சரி. இந்த ரெண்டு சந்துல இந்த இருக்க மாதிரி வெள்ளச்சாமி. ஆமா, இருக்கேன். சந்துக்குள்ள எவன் இருக்கான்னு பாத்துறேன். சந்துக்குள்ள அங்க இருக்கேன். எந்த சந்துக்குள்ள இருக்காண்டி? சந்துக்குள்ள இருக்கேன். இதை பிரிக்க கூடாது, வேற மாதிரி வந்துடும். சந்துக்குள்ள இருக்கான்பா. பாருங்க பையன் சந்துக்குள்ள இருக்காங்க. வேஷம் போடுறதுக்கு பவுடர் கூடாது, சந்துக்கள் இருக்காங்களா? எவன்டா இருக்காங்க? நீ எவ்வளவு ஒரு ஆளு? நீ உன் வேலை புத்தகம் கொண்டாடு, புத்தகம் கொண்டாடு. தெரியா? நீ சொல்லும் போது உலகம் ஏத்துக்கிறது, நான் சொல்லும் போது நீ ஏத்துக்க மாட்டேற. வெள்ளச்சாமி ஒண்டாச்சி மலைச்சாமி வச்சிருந்தேன். விரும்பு போனே மலைச்சாமி கிட்ட இங்க வட எடு விட்ட முண்டை. அவளுக்கு 3 புள்ள. நீ வாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டுனா இவன் என்ன சோத்துக்கு நக்கிக்கிட்டா தெரியுமா? நீ நாசுக்கா வச்சுக்கடா. அந்த பொம்பளை ஏன்டா இருந்த இடத்த விட்டு காப்புற அப்படின்னு அந்த 2 குடும்பத்தையும் வாழ வைக்கலையா? அங்க பெருமை சத்து வந்த நாரதம் தலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவரிடத்தில் இரும்பு கடலை கொடுத்தேன். அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை. பூமியில் இருந்த அனுஷ்யாதேவியிடம் கொடுத்தேன், பொறித்து கொடுத்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பதிவிரதா சிரோன்மணிகள் எனக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்கு காரணம் இந்த நாரதன். சேகர் தங்கச்சியை பாஸ்கர் கூட்டிட்டு போயிட்டான். மேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து இல்லையா? இவன் 150 பேர் அருள் வளர்றேன், அவன் 50 பேர் வெல்கம் போட வர்றான். விரும்பு போனேன் நீ பாட்டு பண்ணு. இந்த பிள்ளைக்கு எம்ஏ படிச்சிருக்கு, இவன் பிஏ படிச்சிருக்கான். 2 பேரும் சேர்த்து அந்த அரசாங்கம் புழு 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 புழுன்னு வேலை கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து காப்பாத்தலையா? அங்க பெருமை சத்து வந்த நாரத மகாபலி. 16 வயதில் இறக்க வேண்டும் என்பது விதி. அதை 16 வயதாக ஆக்க வச்சவன் நாரதர். இப்படி பல பெருமையை விடிய விடிய நான் சொல்லிட்டு இருப்பேன். 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்த வந்த நீ என்னையா 14 கொஞ்சம் பெருமை சேர்த்தாய்? நான் 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்த நாரதர் மகாபலி வரியா? பூலோகம் பூலோகம் மகாலோகம் தபாலோகம் சத்தியலோகம் சுவலோகம் ஜனலோகம் அதுல விதலம் சுதலம் தராதலம் ரஜாதலம் மகாதலம் பாதலம் 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்தவன் 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்த வந்த நாரதர் மகாபலி வரியா? சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கண்ணகி மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் நாரதர் மகாபலி வரியா? 18 புராணங்கள் 19 புராணத்துல இருந்து பெருமை தாய் பொய். போய் சொல்லக்கூடாது. மேல பசல சாமி கொலகார பை தெய்வம். வாயை பிடிச்சி இழுத்துப்படும், வாயை பிடிச்சி இழுத்துப்படும், சோறு கிடைக்காது. ஐயா 19 புராணம். புராணம் நான் அடிச்சு நான் நெய்ச்ச
தீச்சட்டி கூட ஓட்டுவேன். இல்லைன்னா தாயமங்கலத்துக்கு பா, தீச்சட்டி எடுக்கிறேன். ஏய் மொத்தம் 18. 19 நான் நிரூபிப்பேன். 18 நான் நிரூபிக்கிறேன். நானும் நிரூபிப்பேன் 19. அவ சொல்றா. எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிரு எனக்கு இருக்கு. நீ 18 நான் 19. நான் 18 நிரூபிக்கிறேன். மச்சம் கூர்மம் ராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் பைடிகம் நாரதம் கார்வம் வர்த்தம் கரந்தம் மார்க்கடை ஆக்கிரையம் பிரமாண்டம் பத்மம் மொத்தம் 18 புராணம் நான் சொல்லியிருக்கேன். சொல்றா 19 புராணத்தை சொல்றா. எதுக்கு? என்ன எதுக்கு? நான் சொன்னேன்ல. நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி நான் சொல்லுவல? ஏய் நீ தானே என்னை சொல்ல சொன்ன. என்ன அதுக்கு நான் கிணத்துல வந்து சாக சொன்ன சாவியா? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்லுவல, நீ ஏன் பதட்டப்பட்டு அவசரப்படுற? சரிப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? தெரியாம செத்து போயிட்டா யமதரமே முடிச்சுட்டு போயிருவான் உசுரே. சித்திரகுப்தன் நோட்டில் கணக்கு எழுதிருக்கான். நான் தெரியாம செத்து போயிட்டேன், என்னை விடுகடா, நான் விடுவானா? சரி நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ சொல்லு. எதுக்கு? நீ சொன்ன வசனத்தை நான் சொன்னா அந்த அக்கா என்ன நினைக்கு? சனியை முடிச்சுவேன். அந்த ஆள் சொன்ன வசனத்தை தான் இவன் பேசுறேன் அப்படின்ட்டு செருப்பை கழிச்சுக்கிட்டு வாயில பீய தொட்டுக்கிட்டு அடிக்காதா? சரியா? 18வது புராணம் கந்த புராணம். 19வது புராணம் பொந்த புராணம். ஏய் எரியா, கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதா? சரிப்பா கந்த புராணத்தை எழுதியவர் கச்சிய பச்சி வாச்சாரியா. பொந்த புராணத்தை எழுதும்போது பொச்சிய பச்சி வாச்சாரி இருக்கான். ஜாகல சாயந்தரம் வரும்போது காரைக்குடியில புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாதுளம்பழ ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு யாருக்கு? பொச்சிய பச்சி வாச்சாருக்கு. என்னடா அப்படி சொல்றேன்? ஆமா, அந்த பஸ் வெளியில வரும்போது அந்த டேனிங்ல இருப்பாரு. வண்டியில நாண்டு போவார். காலையில 8 to 10, அதுக்கப்புறம் ஆக மறக்காம பறந்துருவாரு. கல்வி கதிபதி கலைமானிய விடுக்கா. நீ என்ன அம்மா கொடுக்கு? உனக்கு என்ன கல்விக்கு கலைமானி குடி இருக்கா? எனக்கு என் நெஞ்சில என் கொல்லங்குடி காளியத்தால குடி இருக்கா? நீ என்ன என் டுபுக்கு பேச்சடி? வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி உண்டு வெள்ளை கமலத்தில் வைத்து இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாயே கலைமானி நீரோட ஒரு ஆளான எனக்கு வண்டு வைத்தல் கூந்தல் மதம் மண்டார வள்ளி கண்டை உடுத்த கண்ணால் கிளிமொழி வாங்கி நூறால் கண்ட சக்கரை கனிகாலத்த பாகோ அண்டமா முனிவர் கல்லம் அமிர்தம் என்று அழிக்கலாம் பேசு பேசடி. இப்ப தெரியும்படி நானே எத்தனையோ நகைச்சுவை நடிகரிடம் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் என்னுடைய துணைக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க. ஆனால் இந்த மேடையில் இப்பொழுது இங்கே நாரதராக வேடமேற்று நடிக்கக்கூடிய நாரதர்னா வேடம்லாம் இல்லை. இந்த நாரதர் அவர்கள் அந்த பேச்சினுடைய சொல்லு பாருங்களேன், கல்லில் பொறிக்கட்டு எழுத்து போல் பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல் ரொம்ப சிறப்பியா கையுடியா. ஓண்ட கூட மாட்டேன். நீ என்னை பியத்தையும் சொல்லியிருக்க, அம்மனை குண்டியா ஓட சொல்லியிருக்க. போயா இதெல்லாம் சகசம்யா. என்னையா சகசம்? பிய திங்கிறது சகசமா? அம்மனை குண்டியா ஓடுற சகசமா? அந்த அக்கா என்ன எனக்கு சனி முடிச்ச முண்டமா எத்த தண்டி ஓடுறேன் அப்படின்ட்டு கையுடியா. ஓட்ட கூட மாட்டியா? நான் போக மாட்டேன். கையை கொடுத்துருக்க நீங்க காடி பூரா 3+ லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. மூக்கல சொன்னே விட்டு 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 இழுத்துற பஞ்ச பவர் கையுடியா. ஓட்ட கூட மாட்டேன். சரி வா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிக்கும். ஆமா, இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர். நம்ம ரெண்டும் சேர்ந்து வாப்பந்தம் போட போறோம். வாப்பந்தம். வாயா. சரி, உனக்கு எத்தனை கவி தெரியும்? உனக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 500 பேசுவேன். 1000 பேசுவேன். நான் 2000 பேசுவேன். 3000 பேசுவேன். 5000 பேசுவேன். 6000 பேசுவேன். 7000 பேசுவேன். மக்கள 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பச்சை தண்ணி பல்லுல விடாம கீழுபுல்னு கத்துவேன். அம்மன கூடிய உறுதி நீ உறுதி. பாப்ப முடியும். இப்ப தெரியும். பார்க்கலாம். ஆயக்கலையில் 64 ஏய் உனக்கு என்னம்மை தூய உருப்பொலி போல்வாள் என் உள்ளத்துள்ளே பாருங்க வராது இடன்னு சொல்லாதே. பேசுறா. குக்கல் பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதர் மஞ்சள் பூசி முகம் செய்தல் மக்களும் வேறதாகுமோ அதனும் பிணு உண்டாகுமோ குக்கலை குளந்தண்ணில் பெரிதாகும் பேசு. கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்குமாம் அவ எல்லாம் நல்ல மரம் சபி நடுவே நீட்டொலை வாசி என்ற குறிப்பிட மாட்டாத நன்மரம் வானர மனிதனின் நனிந்த தூக்க நான் ஒரு சொல்லால் தாண்டி வீத்திடும் ஞானமும் கல்விக்கு நவீன்ற நூல்களும் ஈனர் குறைத்தவன் எடுதாக பேசு. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடியது போல் கரங்க நீட்டி பேசும் கசனை கண்டால் சிறங்களாட்டி சிறும் அருவிழா செய்கை நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திட்டு நற்றமை எழுத எழுத்தாணி ஆகுமா பேய் வாழை சுடுகாட்டை பெருக்கி தெளிவைத்தால் வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளாசக சண்டிலும் சாண்டிலும் முழுத்தோடு வர மாட்டான் ஈவாறு ஈவட்டால் இவன் ஈய மாட்டான் இவன் 7 பிறப்பே ஈனத்துவம் படுத்த பேசு. உண்மையாவே பேச்சடி இந்த மாதிரி நீங்க திறமையா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பேச்சு ஒரு கவி பாருங்க, ஒருத்தர் பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கவி பேசும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசுவீங்கன்னு தெரியாது. சரி, இப்படியெல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 11:30 மணி 12 மணிக்காவது நான் உங்களை சந்திச்சிருப்பேன். சரி, இது வள்ளியை சந்திக்கும் தருணம், தலைவியம்மை சந்திக்கும் தருணம். ஏன்னா அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. இதே மேடைக்கு மறுபடியும் நம்ம வர்ற வாய்ப்பு இருந்தாலோ
அல்லது பக்கத்து ஊருக்கு ஏதாவது ஒரு மேடைக்கு வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு 11-12 மணிக்கெல்லாம் சந்திச்சு நீயா நானாங்கிறத மேடையில் போட்டி போட்டு வெற்றி தோல்வி நிரூபிச்சு போயிடலாம். அதனால இப்பொழுது நான் இந்த இடத்திலே அடுத்த முறை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக பயன்படுத்திக்குவோம். என்பை நாரத, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டு மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, நான் தலைவியமாய் பார்க்கிறேன் அழைத்து. இவர் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த ஊர்ல வரி காசு வசூல் பண்ணி திருவிழா தேதியை மாற்றி வச்சு மறுபடியும் நாடகம் வச்சு என்னை 11:30க்கு சந்திச்சு என்னை 2 கீத்து மாத்த கிழிக்க. நீ இப்ப பேசுடி, இந்த ஊருக்கு நாடகத்துக்கு எவ்வளவு தொகை இருந்தாலும் சரி, என் ஒத்த பக்கம் கிட்னியை வித்தாது கட்டுறேன். நீ பேசுடி பாப்பா. என்னடா உனக்கு தான் ஒரு கிட்னி இல்லையடா? ஒரு கிட்னி பிரச்சனை இருக்கு. ஏய், அந்த பக்கம் கிட்னி தான் எடுத்திருக்காங்க. இல்ல, இந்த பக்கத்து இருக்கு. அப்ப நீ இந்த பக்கம் தெரியாதுன்னா? இல்ல, மாசம் டிரான்ஸ்லேஷன் அப்பப்ப மாறிக்கிட்டே வரும். சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எதை வித்த கட்டினாலும் சரி கட்டிட்டு போ. சரி. போட்டினும் போட்டுவர், பொருளாவளி தூட்டினும் தூட்டுவர், சொன்ன சொற்களை மாட்டுவர், கூட்டினும் பாவலர் கொடிய ராவணன். சாகரன் சொன்னவளே ஒருபடி சாம சொத்து தின்னவளே, என் கூட சாகரன் சொன்னவளே, என் கோமரத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே. பேசு ஜோதி அண்ணே, பேசு. என்ன ஜோதி அண்ணே பிரச்சனை? நீ போயா, நீ போயா. முடிக்க சொல்றாரியா? என்ன முடிக்க சொல்றாரு அவர்? ஆமா, மேல பசங்களுக்கு பெரிய மணி என்ன ஆகுதியா? மணி என்ன ஆகுது? டயமாகுதியா? என்ன டயமாகுது? வள்ளி நாரதனும் சந்திக்கணும். ஆமா, அப்ப நான் என்ன பல்லாங்குழி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்? போயா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். இரியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இதுக்கு நேரம் நீ அம்மனை குண்டியா ஓடுவியா? சொல்லு. பிய திம்பியா? நல்ல யோசனை பாரு. பெரிய மனுஷன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. வெறியில இருக்கேன், மண்டைய பொழந்து பேசாம போயிரு. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குருவோம். நாளைக்கு மயிரை புடுங்குறாங்க. நீ போயா, நீ போய் லேட் ஆகுதியா? என்ன லேட் ஆகுது? ஊருக்கார சொன்னாங்கயா, நீ போயா. எங்க தப்பிச்சு ஓடுற? நீ ஆளை வச்சு சைஸா தப்பிச்சு ஓடுற மாதிரி எவ்வளவு பெரிய என்ன கூப்பிடாரு? யார் கூட்டாலும் போவியா? யார் கூட்டாலும் போவியா? யார் கூட்டாலும் போவியா? நீ அப்புறம் என்ன பேச? நீ புத்திமான் பலவானாமாம், பலமுலாம் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்திருக்கும். மற்றொரு சிங்கனை குறுமையில் கூட்டிச் சென்று உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டி இந்த முறை என் தலையை வாடி வாடி. இந்த பையன் இருக்குல்ல, ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. இப்ப பையன் இருக்குல்ல, நமது ஊரிலே இருக்கக்கூடிய ரசிகைகள், பெரியவர்கள், வெளியூர்லேருந்து வரக்கூடிய ரசிகர்கள் அனைவருடைய மத்தியிலும் நல்ல பேர், இந்த தன்ராஜுக்குன்னு நல்ல பேர், நல்லா கவனிச்சாங்க, நல்லா அவங்களுக்கு கைதட்டினாங்க. சரி, இவருக்கு நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இவரை எப்படியாவது நம்ம காப்பாத்திட்டு போறோம். அம்மனை குண்டியா ஓட விடக்கூடாது. அம்மனை குண்டியா ஓட விடாம எப்படியாவது காப்பாத்திடுவான். அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். நீ என்ன செய்யற? நான் அம்மனை குண்டியா தான் ஓடுவேன் அப்படின்னு உன்னை யாரு காப்பாற்ற முடியும்? ஐயோ சாமி, என்ன கொல்ல போறாரு. நான் லாரிக்கில போய் தலையை விட்டு சாக போறேன். வாயா, உயிர் என் மயிருக்கு சம. நீ பேசு. அப்படியா? பேசு. அப்படியா? பார்க்கலாமியா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்துவிட்டால் சுரணிகளை சுருக்கன்னு சொல்லி வருதான் பேசிய வாழ் விழுவாள் பொய்யே, மேலும் விழுந்த அலுவலகம் என்பது பொய்யே, தம்பளம் தின்பாள் என்பது பொய்யே, தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே, நஞ்சிலின் கொடிவளை நம்பி நடுத்தரவளை நாய் விட கவனிக்க பேசு. சொல்லி செய்வார் சிறியா, சொல்லாமலே செய்வார் பெரியா, சொல்லின் செய்கவிரை நல்ல குளமாலை வேர்க்கனை பலாமாவை பாதியவர் பேச. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா, வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா, விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய், விட்ட பிறகு விரும்பி வேதனை தான் அடைந்தாள் பேசு. அரும்புகோணி எதை உணர்கின்றமோ, கரும்புகோணி எட்டிகமாகுமா, இரும்பு கோணிடி யானை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாமதற்கு சொன்னார். எருவாக்கி 2 விரல் மேல் இருக்கும் கருவாக்க கண்கலக்கப்பட்டாய், திருவாரூர் தேரோட மீதியிலே செத்து கிடக்கிறான் இந்த நீரோடு தாரேண்டால் பேசு. வெட்டனவே மெத்தனவே வெல்லலாம், வேளத்தில் பட்டருவும் கோல் பஞ்சல் பயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கூடா பாறை, பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கு நான் சுட்டவன் உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டவன் என்று பேசு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில் செல்வத்தில் செல்வன் ஜெபிச்செல்வன் அச்செல்வன் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பேசு. கசடர கற்பவை கற்றவன் நிற்காதற்கு தகின்ற எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்னும் என்பதில் இருக்கின்ற பேசு. துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாக்கி தூவ மலைகின்ற யாதல் 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 இதல் ஓதாட்டல இறந்தார் அணிய சிரத்தை சுரந்தார் அதோட செத்தார்னால பேசு. பாலும் தரிதேனும் பரிப்பேனும் நான் உனக்கு கோலம் செய் தங்கத்தமிழே பூமணியே சங்கத்தமிழ் மூன்று தா 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 தானாலே பையடா வெறு காட்டறத பையடா வாகினா செய்த மண்பாட ஓடடா ஓடடா ஓடடாலையா ஊத்துக்குள்ள மண்ணெடுத்து ஊரவர் புண்ணி சத்து மாட்டி பிறப்பதற்கு இன்னும் கொஞ்ச காலத்துல பிள்ளை பிறக்காது ஒண்ணு பிறக்காது பூரா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறமே ஒரே கரக மயிரா இருக்கு பேசு. அந்த ஊர்ல இருந்து காரைக்குடியில இருந்து இந்த மேலப்பசலைக்கு கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் வேண்பாடக மட்டும் காலையில 5000 வருமே. என்ன பண்ண போறோம் தெரியல. பையூர்ல வளர்ந்து பாலூர்ல வளர்ந்து பாலூர் வேதாந்தம் போகுதடி அடி லூச்சு முண்ட கண்டார ஓலி மகள வக்கால ஓலி எடுவட்ட முண்ட
பாலாய் முடியாதோ பேச முடியாது. என்று அழகாக நான் சொல்ல கேளு. சொன்னானே. உன்கிட்ட நான் பிரச்சனை ஏதோ பண்றேன். ஒரு வேதிர் குறுமணி, ஐயா, என்னை போட்டு நீதிமன்ற சித்திரம் நெறியின குறுமணி, இங்க வர, நான் சொல்ல கேளு. மாதர் கற்பனை இங்க மணி, வர, சத்தியமா உன்னோட நான் செத்தாலும் வர மாட்டேன். இருவர் மண் உன்னோட சேர்த்து, நான் வந்தேன் வச்சுக்க. ஒருவர் மண்ணு, இங்க வர, ஒரு செருப்பு கட்டி இறைந்த என் வாய் கடி. மாதமாய் வைத்த நான் சொல்ல சுழி, கேளு. அருமையா நீ பேச இருப்பின் இங்க வர. வந்த சுழி, நான் சொல்ல அதை கேளு. காசு கூட ஆகாது என்று சித்திரத்துக்கு செத்து பெருமாத்துக்க இந்த ஊர்ல எழுதி வச்சு செத்து பெருமாத்துக்க போட்டு சித்திரம் எடுத்துக்கிட்டா செத்தது வயிற்றில் சிறு குடிந்திருத்தால் அது ஏன் துணி வான் துணி இல்லை மறுபடியும் கூடி உனக்கு என்ன பிரச்சனை? ராமாயணத்திலே இந்த சனாமரம் சூழ்ச்சி வாயா. காரணம் நீ என்ன வாங்கிக்க. தெரியுமா? கூடியுடைய ஆத்தா, ஆத்தா. தலையில கை இங்க வச்ச பாரு. பத்மாசுரம். அப்பா, இங்க பாரு. யார் தலையில கை என்னை வச்சால் தெருவுல போட்டு பசுமாக்கள்? கொண்டுகிட்டு இருக்கா. தந்தலையில கை வச்சா. இங்க பாரு, இது எனக்கு செத்து கிழக்கு போனேன். மயிரா? வாங்கின வரேன். வாங்கிய ஒரு வரேன். மயிரு வேணாம். கேட்ட வரேன். நீ பேச முடியாது. அதனால தான் செத்தாங்க நான் சொல்றேன் கேளுங்க. காரணப்படுத்தது. குனிஞ்செடுத்தால் முன்பு இங்க பாரு. பெருமை இழக்கக்கூடியது. இங்க பாரு, உன்னை கும்புறேன் பேச முடியாது. கும்பிடுவதே 5 வணக்கம். ஏகாங்க நமஸ்காரம், துபாக நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாஸ்தா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இங்க பாரு, என் கிரகமா கிரகங்கள் நவக்கிரகங்களை குப்புறப்பட்டி என்ன அவன் ராவணேசன் குப்புறப்பட்டியாரே மல்லாக்கப்பட்டு நக்கிறேன் இதை காட்டாங்களா ராவணேசன் சனியனை மல்லாக்க போட்டியான்னு இங்க பாரு, ஒண்ணுக்கு வருது இரவிலே தெற்கு பக்கமாக திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க வேண்டும், பகலிலே வடக்கு பக்கமாக திரும்பி ஒண்ணுக்கு அடப்பையா, அடிக்க. அவசரத்துக்கு வரேன் தெக்க வடக்க பாத்துக்கிட்டா இருப்பேன் எங்கிட்டாவது ஆயா இருப்பேன் பிரபஞ்ச உற்பத்தி என்ன முறைப்படி ஒரு உற்பத்தில ஓடுக்கிட்டு பொட்டனா விட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க முடியாது நாய் என்றாலே பைரவன் என்று அர்த்தம். கொட்டை ஏறுது பேச முடியாது கொட்டை முருகப்பெருமான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியில வச்சு அதுக்கு படிச்சா. அங்க வச்சா எனக்கு உள்ள கொட்டையை வச்சு எங்க படைச்சா அப்பா பிரம்மா எல்லாருக்கும் இங்க வாரியா, கொட்டையை உள்ள வச்சு நான் படிச்சா. அதற்கு இங்க வாரு. ஒரு காரணம் ஒரு விஷயம் தெரியுமா படைக்கும் இங்க தன்மை வாரு, இந்த இருக்கிறது. விஷயம் தெரியுமா அந்த தன்மையை இந்த விஷயத்தை கேட்டா உன் மனசு வேதனைப்படுது தெரியுமா அது ஒரு- உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னப்பா இந்த விஷயத்தை கேட்டா உன் மனசே கஷ்டப்படும் ஏன் கஷ்டப்படுது? எதுக்குப்பா? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா சந்தோஷமான செய்தி போய் அழுதுகிட்டு சொல்கிறேன். டேய் சரியான வெயில்ப்பா, நேத்தோட முந்தான சரியான வெயில். அது கொஞ்சம் வழுக்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கேன். அரப்பருப்பா இருந்துச்சுன்னா இளங்காயின்னு சொல்லிடுவாங்கப்பா. ஏய் எது அதுவும் பாருங்க, எனக்கு தெரியாதான், பாதி தமிழ் பாதி ஆங்கிலம் சொல்கிறார். இளநீரை வெட்டி சாப்பிடணும்னு சொல்லும்ல, இளநீர் ஆப்ரேஷன் பண்ணணுமா, வெட்டுறத ஒரு ஆப்ரேஷனாக சொல்கிறாரு. இளநீர் ஆப்ரேஷன் சொல்கிறார், இளநீரை வெட்டி சாப்பிடணும்னு சொல்ல வேண்டியாடா, நல்லதுடா அது. அது வெறும் வயிற்றுல குடியா, உடம்புக்கு நல்லது. இளநீ ஆபரேஷன் பண்ணலையா அப்புறம் எனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஐயே, டாக்டர் சொல்லியிருக்காரு ஓங்கி கத்துனா தையல் பிரியும்னு அப்ப தெரியுமா சத்தம் கேட்டுச்சே. 2 தையல் பிரிஞ்சிருச்சு ஐயோ ஐயோ, சரி பிஞ்சிட்டு போகுது, இன்னும் மிச்சம் 2 தையல் தான் இருக்கு, பார்த்துக்குவான். சரி இங்கே ஒரு நாரதர் நம்ம இந்த வெளியே இருக்கு இருக்க அப்ப நீ யாரு? நான் குளிக்கலாம்னு வந்தேன், துணிமணி ஆகுது நீங்க கத்துறதை பார்த்துட்டு பேசாம நிக்கிறேன். ஏண்டா உன்னை யாரா நாரதர் வேஷம் போட்டது சொன்னது? அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பவுடர் ஓட்டுக்கு இருக்கும்போது தம்பி நாரத வேஷம் போடுன்னு சொன்னால்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளை கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? இந்த தப்பா இருக்காரு. இனிமே நாரதர் வேஷம் போட்டியா? ஊரே சொன்னாலும் போட மாட்டேன். சரி நீ போடு போடாப்போ அதை பத்தி ஒன்றும் இல்லை. 2 பேருக்கு ஒரு போட்டி வந்துச்சு. என்ன போட்டி? நீ வெட்டி பெற்று நான் தோல்விட்டால் கட்ட பிடிக்கக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. ஆமா, நான் வெட்டி பெற்று நீ தோல்விட்டா அம்மனை கொண்டியா ஓடுவேன் என்று சொன்னேன். இப்போ நீ வெட்டி பெட்டியதா, யான் வெட்டி பெட்டியனா? தாங்கள் தான். தோல்வி விட்டுறவர் யார்? நான் தான். போட்டி நிபந்தனை என்ன? அம்மனை குண்டி ஏறத்தாழ 75% ஆயிட்டேன். இதையும் அவுத்த கண்ணு கெட்டு போயிடும். இருக்கா இருக்கா உள்ள சட்டி விடல தெரியுமா? அம்மனை குண்ணா அதான்டா. புரிஞ்சு விட்டா உள்ள சட்டி விடல. அம்மனை குண்ணா என்ன ராசா? உருமாஞ்சூருக்கு போட்டுருக்கேன். ஏய். ஐயா உண்டமா கிளம்பிடுறேன். யாரும் சொல்லல. ஏய். இந்த அவத்த கண்ணு இரு, இன்னைக்கு உன்னை உரியலையா? இன்னைக்கு உரிய இருக்கா நான் ஒட்டுக்கிட்ட ஓட சொல்லலாம். போயா நான் காட்ட மாட்டேன். போயா உரியண்டா உன்னை. போயா நீ அந்த கண்ணுல கையை இன்னும் உரிய ஏரியா ஏரியா நான் மொட்டை குண்டியா ஓடுன்னு சொன்னா சொன்னேன். நல்ல கவனமா கேட்கணும் எல்லாரும் சாச்சு. இப்போ மொட்டை குண்டியா ஓடுவேன்னு சொன்னா அப்புறம் இல்ல ஓடுவேன். எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ ஓடுவேன். இந்த ஆவணி மாதம் நாடத்தை முடிச்சுவிட்டு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு இந்த மேடையை சுற்றி 3 ரவுண்டு அம்மனை குண்டியா ஓடுவேன். இல்லைன்னா வர்ற தீபாவளிக்கு எண்ணெயை தேய்ச்சி போட்டு ராத்திரி 1 மணிக்கு முழுன்னு வந்து இந்த மேடையை சுற்றி 3 ரவுண்டு அம்மனை குண்டியா ஓடுவேன். நான் இப்போ ஓடுவேன்னு சொன்னா, இப்போ ஓடுன்னு சொன்னாத்தே நீ ஓட சொல்லணும். சரி நீ எப்போ வேணாலும் ஓடு. அதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த வருஷம், எந்த மாதம், என்ன கிழமை, எத்தனை மணிக்கு, இரவுலையா பகல்லையா, அதை எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ. எதுக்கு வீடியோவோட வச்சு எடுத்து இந்த மானமரம் பஸ் ஸ்டாண்டில் வெந்தரையில் ஓட்ட 2 நாய் கூட நக்காது. சரி அழைத்து வாருங்க. சாந்தி வர்றாலாம் பாரு. சாந்தி சில்ல கலைவானடா கொக்கா, நீ போட்ட உள்ள நாரதர் தெரிஞ்சு ஓடுறாரு பாக்குது.
இந்த பெட்டிக்காருக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? இல்லையே. இல்ல அவர் சொல்றாரு, நான் இங்கேருந்து போயிருந்தேன், அவர் அங்கேருந்து ஓடியாந்தாரு. எதுக்கு ஓடியாந்தா எனக்கு தெரியல, நான் இங்கேருந்து போனேன். போட்ட உடனே நாரத தெரிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ, நீங்க திரைக்கு பின்னாடி இருந்து கேட்டிருக்கீங்க, பிரதிபலிச்சு வேற மாதிரி கேட்டிருக்கு. நீங்க போட்ட ஓடல எனக்கு வேர்வை தெரிச்சு ஓடுதுன்னு சொல்றாரு. அப்படி சொன்னாரா? என் கிரக மயிரே போங்க. தம்பி வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குப்பா. போண்டா போறாரு, வாண்டா வர்றாரு, நீ வச்ச வேலைக்கார மாதிரி. என்ன மறுபடியும் கட்டுப்பேற்ற மாதிரி பேசுறாரு? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க, பதட்டப்படாம கேளுங்க. போண்டா போறாரு, வாண்டா. காலையில நாடகம் முடிச்சா கூட்டிட்டு போய் எங்கேயாவது போண்டா டீ வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா? ஆமா. அதத்தான் போண்டா டீ போடா வாடா அப்படின்னு போங்க. போண்டா வாங்கி தராருங்க. போங்க, போண்டா தான் பூரா உருண்டை. போங்க. சாந்தி வர்றாளாம் பாரு அக்கா. சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நாடகத்துறையில் கலைத்துறையில் சின்ன கலைவாணர் அப்படின்னு ஒரு பட்டம் யாருக்குன்னா அது உங்களுக்கு தான். ஜோராக ஒரு கைதட்டு கொடுங்க. ஒரு ஆபாசம் இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் மக்களை சிரிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, அது ஒரு சிறந்த ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர். ஆமாம், அது சரி. இப்போ நீங்களே அது கைதட்டினீங்க. ஒரு சிறந்த கலைஞருக்கு தான் கைதட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம் தன்ராஜ், வரவா? நான் போகையில் இங்கே ஒரு சாமியார் நின்றார்ல, எங்க ஆளு ஆரம்பிச்சிட்டியா? அடிச்சியா? அப்புறம் எங்க கோபத்தை குறைக்க மாட்டியா? எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றா, நீ மட்டும் உப்புல சோத்தை போட்டு சாப்பிடுவா. கூட மறுநாளை பூரா அடிக்கிற. சரி, கோபம் வந்துச்சு, அடித்தா சரி. அவரோட துணிமணியெல்லாம் கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்க? துணிமையெல்லாம் கழட்டிக்கிட்டா? உன் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிற தவறு. நாளைக்கு எங்கள் மேலேயும் கை வைப்ப. உங்கள் அப்பா இடத்துக்கு தலைவர்னா யாரை வேணாலும் அடிப்பா. ஒரு சாமியார் அடித்த பார்த்து இப்போ அடித்து எங்கிட்டு போட்ட அதை சொல்லு. உயிரோட இருக்காரா இல்லையா? உன் கூட நீ சேர்றத நிப்பாட்டிக்கணும். பழக்க வழக்கமே வேணாம். என்ன மனுஷன் எதுக்கு எடுத்தான் கோபப்படுது? தன்ராஜ் அண்ணே, சிறப்பு சிறப்பு. அதில் நாடக வழியில் ஒரு சின்ன கலைவன்னா பட்டம் கிடச்சிங்கன்னா ரொம்ப பெருமை. உங்களை சந்திச்சதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆமாம், சரி வரட்டுமா? ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன கலைவன்னு பட்டம். எல்லோரும் ஜோராக ஒரு கைதட்டுங்க எனக்காக. ரொம்ப அருமை. ஒரு அசிங்கம் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், நகைச்சி சிந்திக்க வைக்க, சிரிக்க வைக்க அத்தனைகளும் சிறப்பான ஒரு கலைஞர் தான் கைதட்டிங்க. ஆமாம், இப்போ எதுக்கு நீங்கள் கைதட்டினீங்க? ஆமாம் ஆமாம்மா, அது ஒரு சிறப்பான கலைஞர் கைதட்டது நான். சரி வரட்டுமா? ஆமாம், நான் போயிலங்கன்னு ஒரு சாமியார் இருந்தார், எங்கே ஆளங்கண்ணா? அடிச்சிட்டியா? அடிச்சு தூக்கி போட்டியா? ஆ என்ன இந்த கோவத்தை குறைக்க மாட்டியா நீ? ஆ உங்கள் அப்பா தலைவர்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அடிச்சு தூக்கி போட்டியா நீ? பாரு, எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, நீ உப்புலே சோறு போட்டு திம்ப போல இருக்கு. ஏன் அந்த மாதிரி உனக்கு கோவம் வருது? சரி, அடித்ததே அடித்த, அதென்ன துணிமணியெல்லாம் அவுத்து விட்டு அடிச்சிருக்க நீ? என்ன பண்ணுங்க? அடிச்சு தூக்கி போட்டியா? எங்கே உயிரோடு இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா? எந்த பக்கம் கொண்டு போட்ட? ஆ நான் கேட்குறேன். இனிமேல் ஓன் கூட நாங்கள் பழக்கம் வைக்கக்கூடாதுப்பா. ஏன்னா நாளைக்கு எங்களை அடிக்க மாட்டேன்னு என்ன நினச்சியா? இது என்ன பழக்கம் அது? சீச்சி, கோவத்தை குறைக்கா. இனிமே உன் கூட பழக்க வழக்கமே வைக்கக்கூடாது, பார்த்துக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரப்பா. ஐயா, அந்த ஆளு சொன்ன வசனத்தை ஒன்று விடாமல் மறுபடியும் வந்து ஒப்பிக்கிறையா? உனக்கு மைண்டு எப்படி இருக்கு? ஒரு என்ன சொல்கிறாரு, எப்படி நடிக்கிறான்னு பார்க்குறவங்களே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கியா? போங்க 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 போங்க. இப்போ வர்றாள வாரு. சாந்தி, சாந்தி, நீனும் சாந்திக்கிற சாந்தியை தவிர மற்ற ஊரா வர்றாங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். தன்ராஜ், இந்த சட்டை எங்கே எடுத்தேன்? தாய்லாந்தில் எடுத்து கொடுத்தாங்க. தீபாவளிக்கு எடுக்கணும். ஆர்டர் பண்ணும்.
ஆமா, நான் உன்னை ஒன்று கேட்பேன். நோத்தம் நம்மான்னு கேட்காம கேடு. தண்ணியை போட்டேன்னா கேட்பேன். இங்க யாரும் தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லை இந்த ஊர்ல. இல்லையே, சொல்லியிருக்கேனே கொண்டுட்டு வரமுனால. கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை, பூரா கவர்மெண்ட் லீவ். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியே, யார் வந்தது? சாமி. பிரேமநந்த சாமியா? அந்த ஆளு பொம்பளை வச்சு ஆசிரமம் எடுத்துட்டு அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சுட்டாங்களா? இருக்காரா இல்லையா? செத்துட்டார். ஐயோ, கேதத்துக்கு வேற போல. ஆமா ஆமா, உனக்கு ரொம்ப ஐயா இல்ல. ஆமா, சாமி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தியா? எங்க இருந்து வந்தார்? மேலவத்துல இருந்து. உப்பர். உப்பர் இல்ல, அப்பர். ஓ அப்பர். மேலவத்தை சுருக்கி சொல்லுங்க. மேலூரும்போம். வெரி குட். இது என்னது? இது பூலோகம். சுருக்கி சொல்லு. பூல்.